ஹலோ சினி நம்ம பார்க்க போது ஒரு ஸ்டாண்டர்ட் எபிசோட் நம்பர் 26, 27, 28, 29 நான் கஸ் பார்க்க போகிறேன். வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பொரோட்டோ இவங்களாம் பேசிட்டு இருப்பாங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பையன் இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க போது நம்மளோட பழைய லாடு வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்களா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி கேட்க பக்க சிரிப்பாங்க. ஸோ நம்ம பொரோட்டோவில் பைத்தியக்காரமாக நடந்துட்டுருக்காங்க மைண்ட் வைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் கொக்காயே பசங்களா சுற்றி பார்த்தீங்களா வில்லேஜ் பிடிச்சிருந்தா பொரோட்டில் ஆனும் மூஞ்சி சொல்லுவானா சட்றால ஒழுங்காக சொல்லியான்னு இவனே லாடுக்கு முன்னாடி இப்படியா இருக்குதுனும் இப்படி பொரோட்டை கற்றுப்போது எல்லாம் லைனில் இங்கே ஃபார்ம் பண்ணி நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பையன் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வெளியே சுற்ற வரப்போது பொரோட்டோ அங்கே இருக்கிற மாலெல்லாம் பார்த்து அசந்துட்டு இருப்பான். வாட்டர் லேண்டு எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மிச்சு கேளு இந்த பைப்பிள்ளைக்கு எங்கே போனாலும் இதே வேலை தான் சுற்றி பார்க்குறதுன்னு இவன் வேறு இவன் பண்ணிட்டு வருவான். யாரவன் ஷிகுமாரு இந்த வில்லேஜ்னால 7 Ninja Swordsmen ஃபவுண்ட் ஆனாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா இங்கே எல்லாருக்கும் ஸ்பாட் ட்ரைனிங் அப்படிப்பட்ட ட்ரைனிங் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொரோட்டோவில் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் சண்டை போடணும்னு சொல்லி கேட்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு பையன் கூட சண்டை போட விட்டுருப்பாங்க. ஜெயிச்சுட்ருப்பான். யாருக்கு பார்த்தீங்கன்னா பொரோட்டோவில்ங்க அந்த அந்த பர்பிள் கலரில் கண்ணு வச்சுருந்த பையன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே உக்காய சொல்லுவார், இவனுக்கு இது ரத்தத்தில் ஊறி போனதுன்னு. இதை பார்த்து எல்லா பொண்ணுங்க சூப்பர் கலக்கிறா அப்படி சொல்ல பொரோட்டோவில் என்னடா எல்லாரும் வந்துலேருந்து அவனை பற்றியே பேசுகிறீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். பொரோட்டோவில் இப்படி ஒருமா வந்து இதை சாப்பிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றால அதே கடையில் உட்காந்து அதையே சாப்பிட்டுட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து சாரி கேட்பான், என்னை மன்னிச்சிருங்கன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஷினோ டீச்சர் அண்ட் பசங்களாம் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு யாருக்கோ வச்சு மரியாதை கொடுப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தாத்தா. ஸோ அவனுக்கு வந்து உட்காந்து மாதிரிச்சு சினோவோட தாத்தாவில் அந்த அந்த பிங்க் கலர் பிங்கோ ஏதோ ஒரு பர்பிள் கலரு கணிச்சு வச்சுருக்கிற பர்பிள் கலரில் பிங்க் கலர் தானே. ஆமாம் பிங்க் கலர் சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர்ஸில் வந்து ஒம்பு பண்ணுவாங்க. நம்ம கோவம் வந்துச்சு நம்ம டாக்டருக்கு பூந்துலேயே ஒரு அடி எடுப்பான். அடுத்த வாரம் இப்போ வந்து போத்த நீ இருக்கிற இடமே தெரியாது சொல்லிட்டு இவங்க ஓடிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் கண்ணு வச்சுருவான் பையன் சொல்லுவான், இவங்ககிட்டலாம் பிரச்சனை பண்ண வேணாம், அது மட்டும் இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அடிபட்டிருக்கோம். ஸோ அவனை கட்டுப்போட்டு விடுவாங்க. ஸோ கட்டுப்போட்டோடனே அப்படியே ஒருத்தவங்க காமிப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கேங் லீடர். இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கிங்க வந்து இந்த இடம் நல்லா இருக்குது, எல்லா கடையும் வாங்கிட்டான்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு சிரிச்சு தனியாக பேய் மாதிரி வருவான். அங்கே பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் ஒன்று எழுதியிருக்கோம் 7 Ninja Swordsmen திருப்பி பிறக்க போகிறாங்கன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் வருவான். கேங்ஸ்டர் வந்துட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பசங்களாம் தூங்கின்ற நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு யோசனை வருவான். ஸோ அந்த பையனை வருவான் பிங்க் கலர் கண்ணு வச்சுருக்க பையன். யாரா படி காலை 8 அடி வாங்கிட்டு ஓட்ட பையன் தானே நீ திருப்பி என்ன அடிக்கலான்னு வந்துருக்கியா கேட்க கூட்டிகிட்டு வந்து நான் பண்ண போகிறேன் இப்போ உன்னால் என்ன கிழிக்க முடியும்னு நானும் கேட்குறேன் அப்படின்னு பண்ணி பேசிகிட்டு இருப்பானா. சாரி கேஸ் அவனை மாதிரி மிமிக்ரி பண்ண பார்த்தேன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இதே மாதிரி இவனுக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் வாங்க. இவன் கேட்பான், முடிஞ்சிருந்தா என்ன தப்பு பண்ண முடியும் பண்ணி காமிங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பானா. வல வா நல்ல டெக்டிக் ஸ்மோக் பம்ப் டெக்டிக்கை போட்டு எங்களை அடிக்கலான்னு பார்க்குறேன். இவனும் பாவங்க நம்மளோட இவன் அடி வாங்கி இருப்பான் ஈனை வச்சு. ஸோ ஈனை வச்சு தான் செமையாக அடிப்பான், அடியும் வாங்குவான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பரில் அவனோட சுற்றி அவனை வர வச்சுருப்பான். பொரோட்டோனாங்க ஷேடோ குளோன் யூஸ் பண்ணால் பாஞ்சு அடிப்பான். இந்த சண்டை ரொம்ப நேரத்துக்கு போவோம். இதை பார்த்திங்கன்னா பொரோட்டோவில் இன்னும் இந்த போகைக்குள்ளே எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. சீக்கிரமாக கதையை முடிக்கணும்னு சொல்ல இந்த பிங்க் கலர் அடிச்சிருக்க போனோம் பயணம் இந்த தம்பி பயமா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை எனக்கு ஒன்று நினச்சா எனக்கு சிரிப்பாக வரும்னு சொல்ல போதே இப்போ பார்த்திங்கன்னா சிக்கடா வந்து இங்கே சண்டை போட்டுருப்பான். இவன் பண்ணலாமா வேணாவா. ஸோ வேறு வழியில் முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அவனோட பர்பிள் கலர் அந்த அந்த இந்த கேங்ஸ்டார் சொல்லுவான். ஸோ கேங்ஸ்டாரில் இருக்கிற ஒருத்தவங்க அடிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த பையனுக்கு கோவம் வந்துடும். ஸோ சாவடிக்கலான்னு போனால் அவன் அசால்ட்டாக அவன் கத்தியை வச்சு தத்துருவான். சாவடிக்கலாம் நான் பார்க்குறேன், உன்னால் எனக்கு கொல்ல முடியாது, நான் அவனை சீக்கிரமாக கொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தாரமான சண்டை போயிட்டுருக்கு. ஒருத்தருக்கு இருக்குல்ல நம்ம டாப்பர்னாங்க நல்லா சண்டை போடுவான், டாப்பரும் பொரோட்டோன்னு நல்லா சண்டை போடுவாங்க. ஈனை வச்சு தப்பிச்சுனே தான் இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா
எக்ஸ்பேண்டட் ஜுட்ஸு யூஸ் பண்ணிலாம் சண்டை போடுவான் நம்ம பொரோட்டோ கூட சண்டை போடுறவன். ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஒன்று நீ என்னை கொல்லணும்ப்பா தம்பி, இந்த வச்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பையனை கடுப்பேற்றி விட்ருவாங்க. சும்மா இந்த சிங்கத்தை சுரண்டி விட்ட மாதிரி அவன் போய் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஓ எங்கே போனால் ஆளக்காலம் சொல்ல போது டமால்னு ஒரு அடிவோம். யாருன்னு பார்த்தா நம்ம டாப்பரில் அடிச்சுட்டு அப்பயே சொன்னேன் காலைல எனக்காவது யார் கையால் வாங்க போகிறேன், சொன்ன கையிலே அடி வாங்குறியடா அசிங்கமாலன்னு கேட்பான். மிச்சுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும், என்ன நான் வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா? மிச்சுக்கு வந்து பொறுமையாக கேட்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேங்லாம் ஒருத்தன் இழுத்துன்னு போவான். பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எல்லா சம்பாத்தும் முடிச்சுட்டு வந்துட்டு இவன் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் அப்படின்னு இவனோட ஃப்ளாஷ்பேக் கேட்பாங்க. அப்படி என்னையா அவங்களோட முன்னோர்கள் என்ன பண்ணிட்டான்னு கேட்கும்போது இவன் ஒன்று நான் அதை அப்புறமா சொல்கிறேன், எனக்கு அப்போ சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பி போடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. ஷீனு அப்புறம் அந்த குண்டா ஒரு ஆண்டி இருப்பாங்களே அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் ஹோட்டலில் போய் தூங்கலான்னு போவாங்க. ஏன் தூங்கி தோலைங்கடா, அதை விட்டு பேசின்னு இருக்கீங்க, எனக்கும் வாய வலிக்குதுடா, சீக்கிரமாக அந்த எபிசோட முடியுங்கடா, நானும் அந்த எபிசோடுக்குள்ளே போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா டெங்கியில் வாடா காய்ச்சல் எல்லாத்தையும் தூங்கலான்னு சொல்லிட்டு வாயின்னு அந்த காடெல்லாம் கவுத்து போட்டு பேசி ஷஃபிள் பண்ணி விளையாட விட்ருவான். இங்கே பார்த்தீங்கன்னா டெங்கி ஜெயிச்சிருவான். எப்படி நான் தான் ஜெயிப்பேன். திருப்பி இன்னொரு ஆட்டத்தை போட்டால் உடனே அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் கேட்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு எப்போ தோணுதுன்னு சொல்கிறேனோ அப்போ சொல்கிறேன் அப்படின்னு. சரி இங்கே பார்த்தீங்கன்னா மிச்சுக்கலை என்னடா விளாட்றீங்க புதுசாக அப்படின்னு கேட்பானா, பொருட்டலை வாணி கம்முன்னு இருப்பான்னு சொல்ல போது சட்ரால சைலண்ட்டாக வந்துட்டு சைலண்ட்டாக எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பா. நான் நீ எதுக்கு இங்கே வந்தம்மான்னு கேட்பானா பொருட்டோவில், நானா என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சட்ரா வந்து ஒரு மாதிரி சொல்ல பொருட்டில் அம்மாவும் தேசின்னு வெளியே கிளம்பி சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால இவனை காமிப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் கண்ணு வச்சோனோ இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒக்காகவும் காமிப்பாங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் கேட்பான், எங்கள் தாத்தாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒக்காக சொல்லுவான், உங்கள் தாத்தாவை பற்றி நான் அவர் கெட்டவராக இருந்தாலும் அவர் நல்லவர் சொல்லுவாரா? கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனா என்னத்த சொல்கிறான்னு சொல்ல போது அங்கே ஒருத்தவன், தம்பி உனக்கு கடைசி வாய் சொல்லி சொல்லணா. இவன்ல என்ன அது கேட்குறதுக்குள்ளே ரத்தம் வரும், ஆனால் செத்து தானே காமிக்கிட்டு அப்படிங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவன் ட்ரைனிங் எடுத்துருப்பான் 7 இந்த ஷார்ட்மேனுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2-3 பசங்க வந்திருப்பாங்க. அவன் சொல்லுவான், நான் 7 இன்ச்சஸ் ஷார்ட்மேனை கொண்டு வர வைப்பேன், நான் தான் என்னோடய வாழ்நாள் லட்சியம்னு சொல்லிட்டு குதிப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒருத்தன் சுறா மாதிரி ஒருத்தன் வருவான். பார்த்தீங்கன்னா அவனை மாதிரியே இருக்கும் ஒரு கண்ணு. நருட்டோ சீரியஸில் பேர் வேறு மாறன்ட்டேன். அதுவும் கூடங்க அச்சுச்சுக்கையில் கூட இருந்தானே அவனே தான் இட்டாச்சி கூட சுற்றிருந்தான் அவனே தான். அவனை பார்க்குறதுக்கு இவனை பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க. இவனை ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான், நான் 7 இன்ச்சஸ் ஷார்ட்மேனில் பெரிய ஆளாக வந்தேன், என்னை தோக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஃப்ளாஷ்பேக். உடனே அப்போ தான் ஒரு நாள் ஒரு சின்ன பையனை தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்ல போதே யாரும் அந்த சின்ன பையன் பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க ஓகே. ஸோ அதுக்காக நான் அந்த வில்லேஜ் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்ல, நீ ஒக்காக தோக்கடிச்சதுக்கு வில்லேஜுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு பொரோட்டா கேட்பானா, அதெல்லாம் அப்போ தான்டா உனக்கு புரியாதுடா அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லாத எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்காரா 7 இன்ச்சஸ் ஷார்ட்மேனை கொண்டு வர வைக்கணும்னு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பித்தான். இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பொரோட்டோ ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணிலாம் சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். இவன் வா சண்டை போடு பத்தலன்னு பாட ஆரம்பிச்சிடுவான். ஸோ உணவா அப்படி சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். பொரோட்டோ அங்கேருந்தும் சைட்லேருந்து தான் வருவான். இவன் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். ஸோ ஒரு 7 இன்ச்சஸ் ஷார்ட்மேனாக வந்து போவாங்க. ஸோ எல்லா 7 இன்ச்சஸ் ஷார்ட்மேனும் வந்துடுவாங்க. ஸோ பொரோட்டோவில் கூட 7 இன்ச்சஸ் ஷார்ட்மேன் இருக்குன்னா பார்த்துக்குவாங்க. நல்லா 7 இன்ச்சஸ் ஷார்ட்மேனை வந்து நாங்கள் தான் 7 இன்ச்சஸ் ஷார்ட்மேன், எங்களுக்கு ஒரு ஆள் கூட இது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போகலான்னு பார்ப்பாங்க. அந்த பிங்க் கலர் கண்ணு வச்சுருந்தோம் பொரோட்டோ ஒரே ஒரு அண்ணா அவன் பறந்து போய் வருவான். அவன்கிட்ட கேட்பான், நீ யார் கூட வர? அவங்க கூட போறியா இல்லை எங்கள் கூட வரையா? 7 இன்ச்சஸ் ஷார்ட்மேனா இல்லை வாட்டர் வில்லேஜா? பொரோட்டோவில் நான் என்ன ஆனாலும் என் டீமை விட மாட்டேன்னு சொல்லுது நான் வரும் பொரோட்டோக்கு. ஆனால் கீழே பார்த்துட்டு இருப்பாங்க ரத்தம். இவன்ல எழுந்த கொத்திடும் சொல்லிட்டு அவங்க தாத்தாவோட வாழை எடுத்துன்னு போவான். ஸோ நீ என்ன முடிவு எடுத்துருக்க சொல்லுன்னு கேட்கும்போது பொரோட்டோ என்னை மன்னிச்சிடு, எனக்கு இதான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடும். இல்லைடா போவாதடா பொரோட்டோ கத்துவான். கீழே வந்தோடனே சடாடா ஸ்டோப்பிட் நான்சென்ஸ் இடியட், இப்படியாடா போய் அடி வாங்கிட்டு வருவேன் சிக்மா இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா யார் தூக்கிட்டு வந்திருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர்
சண்டையில் மறந்துட்டாங்கப்பா, அதான்ப்பா உன்னை தூக்கிட்டு வந்தேன், உங்ககிட்ட அப்படி நடந்தது சாரிப்பான்னு சொல்லி காலெல்லாம் வந்துடுவான். பார்த்தீங்கன்னா அங்கே வருவான் அந்த அவன் வெள்ளை கலர் முடி வச்சிருவான். வந்து மிச்சுக்கை கிட்ட பேசுவான். மிச்சுக்கலை நீ இவ்வளோ சீக்கிரத்தில் வரேன்னு எதிர்பார்க்கலன்னு பேசும்போது இவங்களாம் அப்படி போனாங்கன்னு சொல்லுவானா. ஸோ எல்லாருக்கும் 7 இந்த ஷர்ட் மேலே இருக்கிற எல்லா கத்தியும் தர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தாறுமான ட்ரைனிங்க ஒரு 7 இன்ச்சாக்கும் ஒரு ஸ்வாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலையும் அந்த பெருசாக இருக்கிறவங்க மட்டும் அவங்க அப்பாவோட கத்தி எடுத்துப்பான். ஸோ இவனுக்கு உங்கள் தாத்தாவோட கத்தியை எடுத்துக்கிறியா இல்லை வேறு ஏதாவது கத்தி எடுத்துக்கிறியான்னு பார்க்கும்போது பார்க்குறேன்னான்னு சொல்லுவான். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய லார்டு உக்காகியவும் இப்போ லார்டு இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கும்போது அவன் போயிட்டாங்க, அந்த பிங்க் கலர் கண்ணு வச்சவன் எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டான்னு பொரட்டை வந்து அப்படின்னு சொல்ல நான் எப்படியா கொண்டு வருவேன்னு சொல்லுவான் உன்னை திருப்பி. ஸோ அப்படின்னு சொல்ல பழைய உக்காக உன்னை பார்த்தா நொரட்டோ பார்க்குற ஃபீல் வருதுன்னு சொல்லானா இவன் ஃபுல்லாக தாங்க முடியல. எங்கே போனாலும் நரட்டும் சொல்ல போது அந்த உக்காகையில் இந்த கத்தியை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுப்பான்னு பார்த்தா பொரோட்டோவில் வேணான்ட்டுருவான். ஆடா தம்பி வேணான்ட்டேன் தாவல, நான் சொன்ன முழுசில் எடுத்துன்னு வரோம் சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா சாட்ரா பொரோட்டோ பேசிட்டு போவேன். ஸோ 7 இன்ச் ஸ்வாட்மேன் எப்படி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணோன்னே நம்மளோட அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ எல்லா 7 இன்ச்சா ஸ்வாட்மேனாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. இனிமேல் பழைய மாதிரி 7 இன்ச் ஸ்வாட்மேனோட பேரை காப்பாற்றுன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவன் போயிட்டானே நம்மளை ஏமாற்றிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல போகுது. ஸோ பொரோட்டோவில் போனால் போட்டோம் அவனாக விருப்பப்பட்டு போனதுன்னா அப்படின்னு சொல்லனா அவளை நீங்கள் அவனே அப்படியே விட்டுற போகிறீங்களா இல்லை அவன் கூட்டின்னு வர போகிறீங்களான்னு கேட்பான். டாப்பரில் டேய் நீ எப்பட்றா இங்கே அன்றைக்கி தானே அச்சு ஓட விட்டேன் திருப்பி எப்படி இங்கே வந்த மிச்சுக்கல சந்திலேருந்து அதுக்குள்ளே நீ என்னை பார்க்க வந்துட்டியா உரச்சுமாரு சொன்னாரா என்னை பார்க்க வர சொல்லி. ஆமாம் சொன்னார், ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் நான் நினைக்கல மிச்சுக்கே சொல்லுவான். ஸோ அப்போ மிச்சுக்கேக்கு தெரியும் பார்க்க வருவான்னு. ஸோ நான் அன்றைக்கி தப்பாக வந்து லேப் செக் பண்ணது என்னோடய தப்பு தானே சாரி கேட்குற மாதிரி வர ஆரம்பித்தோம். வந்து பார்த்திங்கன்னா மீனை வச்சு யார் பேர் சிக்கடா அவன் வேடிக்கை பார்க்க போது அவன் பின்னாடி இருந்த என்னடா வேடிக்கை பார்க்குறீங்க முன்னாடி வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி இழுத்துன்னு வந்துடுவான். ஸோ பொரோட்டோவில் இந்த 3 பேரை காணும் தேட வந்திருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா பொரோட்டோவில் இந்த கதை இனிமேல் தான் ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல போகுது. ஸோ சாட்ரா பின்னாடி என்னத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக்கில் ட்ரைனிங் கொடுக்குறது ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்மோக்காக திருப்பி வர ஆரம்பித்தோம். ட்ரைனிங் இல்லைங்க, நிஜமாக எங்கள் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரைனிங் தான் நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 7 இன்ச்சாவோட ஸ்வாட்சோட வேலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உக்காகல நான் உங்களுக்காக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும்டா. அப்பயே நான் கெஸ் பண்ணேன் நீங்கள் வருவீங்க, ஏன்னா எதிர்ப்பீங்க, தோற்று போவீங்கன்னு தெரியும் சொல்ல போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை ஒக்காகை வந்து கட்டி போட்டுருவாங்க 7 இன்ச் ஸ்வாட்மேன். ஆனால் ஒக்காகை விட மாதிரி இல்லை. நான் ஒக்காகேடான்னு சொல்லுவானா நீ ஒக்காக இருந்தப்போ எனக்கு காகவே இருந்தப்போ எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை சொல்லிட்டு அந்த கயிறு பூச்சி இழுக்க ஆரம்பிச்சுறாங்க. அவன் விட்டாடிங்க கொல்லிங்க எனக்கு இன்னும் அந்த ஃப்ளாஷ்பேக் நான் இருக்குடான்னு சொல்லுவானா. ஸோ நான் ஃப்ளாஷ்பேக்கை அவன் கேட்குறதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன் கைஸ். டாட்டா பை பை சி யூ டாட்டா.